பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, எனக்கு பலன் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஜீசஸ் கிரைஸ்ட் gives me the strength to face anything. பிலிப்பியர் அதிகாரம் 4 வசனம் 13. நம் வாழ்வில் நேர்மையாக நீதியோடு வாழ ஏகப்பட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள். இன்றைய சிக்கல்கள், பிரச்சனைகளை காணும் பொழுது மனம் துவண்டு விடுகின்றது. எதற்காக நேர்மையோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. இன்றைய விஞ்ஞான உலகத்தில் உள்ள கம்ப்யூட்டர், டிவி, மொபைல் அனைத்து ஊடகங்களும் உங்களை அறிவியல் வழியாக சிந்திக்க தூண்டிவிட்டு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தடையாய் இருக்கின்றது. 10 கட்டளைகளை பின்பற்றுவது, திருச்சபையின் கட்டளைகளை பின்பற்றுவது, திருப்பலியை ஆர்வத்துடன் காணுவது, திவ்ய நற்கருணையில் இயேசு கிறிஸ்துவிடம் ஆவலோடு பேசுவது, குடும்பத்தோடு ஜெபமாலை ஜெபிப்பது போன்ற பக்தி முயற்சிகள் இன்றைய அறிவியல் விஞ்ஞான உலகத்தில் மக்களிடையே குறைந்து விட்டது. இன்றைய நவீன உலகத்தில் நீதியோடு, நேர்மையோடும், கண்ணியத்தோடும் வாழ நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உண்டாக்கிய திருவருட் சாதனமாகிய நற்கருணை, திருப்பலி இவற்றின் மூலம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் பலத்தின் மூலம், அருளின் மூலம் நம் வாழ்வில் நிறைய பயன் தரக்கூடிய நன்மையான, நேர்மையான, நீதியான செயல் செய்ய முடியும். நம் வாழ்வில் பிறருக்கு எடுத்துக்காட்டாக உயர்ந்து வாழ முடியும். நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் திருப்பலியின் மூலம், திவ்ய நற்கருணை மூலம் அவருடைய பலனை பெற்று வாழ்வில் சிறந்த மனிதர்களாக வாழுவோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறை வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறை வார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறை வார்த்தை, நம்பிக்கை தரும் இறை வார்த்தை, இது இயேசு வழங்கும் இறை வார்த்தை, இது இயேசு பேசும் இறை வார்த்தை.